ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலில் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு ஒரு நண்பர் நமக்கு நண்பராக அறிமுகமானார். அவர் ஒரு பாரம்பரிய ஜோதிடர், சரிங்களா? அந்த பாரம்பரிய ஜோதிடர் அவருக்கு வந்த இந்த ஜாதகத்தை நீங்கள் அட்சய ஏஎல்பி முறையில் ஆய்வு பண்ணுங்கள். இதில் இவங்களோட மன வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களது ஒரு பிரச்சனையாக இருக்குது, அது எப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம ஏஎல்பி முறையில் நம்ம அதுக்கான ஆய்வை பார்க்கலாம், சரிங்களா? இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம். இவங்களோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன லக்னம். தற்போது போயிட்டு இருக்கக்கூடிய ஏஎல்பி லக்னம் அட்சய லக்னமானது பார்த்திங்கன்னா கடகம், பூசம் 4ஆம் பாதம், சரிங்களா? அப்போது இவங்களுக்கு ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடியே திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. 10 வருடத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்துருச்சு. ஆனால் இப்போ பிரச்சனையாக இருக்குது, கோர்ட்டு கேஸுமா இருக்குது, டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இப்போ 10 வருடத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்ததுனால நம்ம தோராயமாக இங்கே இந்த ஏஎல்பி எடுத்துக்கிடுவோம். அதாவது இங்கே ஆரம்பிக்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்றத மட்டும் நம்ம ஆய்வு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போது மிதுனத்திலிருந்து கடகம் வரும்போது இவங்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஏஎல்பியானது பார்த்திங்கன்னா கடகமாக வரும்போதே அந்த லக்னாதிபதி சந்திர பகவான், அதாவது நான் சொல்கிறது கடகம் ஆரம்பிக்கும் போது சொல்லிகிட்ருக்கேன். இந்த லக்னாதிபதி சந்திர பகவான் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடமாக வந்துடும். அது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது. அது மட்டும் இல்லாது இவங்க இந்த ஏஎல்பி லக்னம் ஆரம்பிக்கும் போது புனர்பூசம் 4ஆம் பாதம் இங்கே போயிட்டு இருந்திருக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம், சரிங்களா? அப்போ குரு பகவான் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 10ஆம் இடத்துல இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. ஏன்னா 10ன்றது ஒரு அழுத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அழுத்தத்தையும் ஒரு ப்ரெஷரையும் ஒரு கர்மாஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்குமான்னு நிச்சயமாக கொடுக்கும். அது இந்த 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடமாக வந்துடுது. இந்த குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடங்கும்போது இவங்களோட மனைவியோட தாயினாலையும் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமான்னா ஏற்பட்டிருக்கும். எப்போ இந்த ஏஎல்பி லக்னமானது கடகமாக ஆரம்பித்த உடனே. சரி, புனர்பூசம் முடிஞ்சு பூசம் வந்துடுச்சு. பூசம் வரும்போது சனி பகவான் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 5ஆம் இடத்துல நல்லா தான் இருந்திருக்காங்க, சரிங்களா? இப்போ தற்சமயம் பூசம் 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. இந்த லக்னாதிபதி இங்கே 6ல் இருக்கிறது ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்குமானா நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கோம். ஆனால் பூசம் 1 பூசம் 2 முடிஞ்சு பூசம் 3 ஆரம்பிக்கும் போது இந்த சந்திர பகவான், அதுக்கு முன்னாடியும் சந்திரன் இந்த 7க்கு 12ல் இருந்திருந்தாலும் இந்த பூசம் 3 ஆரம்பிக்கும் போது இந்த சந்திர பகவான் இந்த 7க்கு 12ல் இருப்பது ஒரு பிரிவை கொடுத்துருக்குமானா நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில் ஒரு பிரிவை கொடுத்துருக்கோம். இல்லை இந்த 7ஆம், அதாவது இவங்க மனைவி ஒன்று வெளியூர் வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் வேலை பார்த்துருந்தா இது ஒரு பரிகாரமாக போயிருக்கும். இவங்க 2 பேருமே சேர்ந்து இருந்ததுனால இது ஒரு பிரச்சனை. இவங்க ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். அதாவது இப்போது வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு போயிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒன்ஸ் வர்ற கணவனாவோ, இல்லை ஒரு எப்படி ஒரு வெளி மாநிலத்தில் வேலை செய்கிற வரனாவோ, இல்லை அந்த ஒரு ஆர்மியில் இருக்காங்க, வருஷத்துக்கு வந்துட்டு போகிற ஒரு தற்காலிக பிரிவை ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிப்பாங்க. 100% இல்லாட்டி கூட கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருப்பாங்க. இவங்க ஒன்றா வாழ்ந்ததுனால இது ஒரு பிரிவை உண்டாக்கியிருக்குமானா நிச்சயமாக இது ஒரு பிரிவை உருவாக்கியிருக்கும். எப்போ பூசம் 3 பூசம் 4 ஆயில்யம் 1 2 போகிற வரைக்குமே இந்த சந்திர பகவான் பிரச்சனையை கொடுப்பாரானா நிச்சயமாக கொடுப்பாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கும், சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை வீரியம் அப்போ இருக்காது. சரி, அது மட்டும் இல்லை. இப்போ கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த கோர்ட்டு கேஸுங்கும் போது 8ஆம் இடத்தை எடுத்துக்கிடுவோம். 8ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் ஏஎல்பிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து 3ஆம் பார்வையாக கலஸ்தர தானத்தையும், அதாவது இவங்களோட மனைவி ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக இவங்களை 11ஆம் இடம் மகிழ்ச்சியின் ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக இவங்க குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பது இந்த வழக்கு சார்ந்த ஒரு பிரச்சனை தீவிரமாக இருக்குமானா நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவங்க 8ஆம் அதிபதி 7 மனைவியையும், 11ன்றது அவங்களோட அதாவது அவங்களோட மகிழ்ச்சியையும்,
10ஆம் பார்வையாக அவங்க குடும்பத்தையும் பார்க்கிறது, ஏதோ ஒரு தீராத பிரச்சனையை கொடுக்குமானா நிச்சயமாக கொடுத்துருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த 8ஆம் இடத்தோட அதிபதி தான் அப்படி கொடுக்குறாரே ஒழிய, நட்சத்திர பாதங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்குது இவங்களுக்கு. கோர்ட்டு கேஸுக்கான நட்சத்திரங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. கிரக நிலைகள் மோசமாக இருந்தாலும் நட்சத்திரங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால ஒரு ரிலீஃப் இருக்குது. ஆனால் இந்த பூசம் 4 முடிஞ்சு ஆயில்யம் 1, 2 முடிஞ்ச பிறகு ஆயில்யம் 3, அதாவது ஆயில்யம் 3 வந்து 5/12/2026 ஆரம்பிக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சிறு ரிலீஃப் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஒரு வேளை டைவர்ஸ் கிடச்சிருந்துச்சுன்னா, ஒரு வேளை இந்த காலகட்டத்தில் இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு வேளை ஏன்னா அந்த 11ஆம் இடமும் வந்து அவ்வளோ சிறப்பாக கிடையாது. 11ஆம் இடம் வெற்றியை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடமும் இப்போ பிரச்சனையாக தான் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த 5/12/2026க்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு வேளை டைவர்ஸ் கிடச்சிருந்துச்சுன்னா, இவங்க 2ஆம் தாரமாக திருமணம் ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் அதுவுமே ஒரு அழுத்தத்தை கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்கும். ஒரு வேளை இவங்க ஏன்னா காலம் சூழல் என்ன வேணாலும் மாறலாம். ஒரு வேளை இவங்க இதே மனைவியை நல்லா கவுன்சிலிங் பண்ணி இவங்களும் சில அது சகிப்புத்தன்மைகளை உருவாக்கிக்கிட்டாங்கன்னா 5/12/2026க்கு அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுலையும் பெரிய பிரச்சனை இருக்காது. அதனால் அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு அறிவுரைகளை கூறியிருக்கோம். சரிங்களா? அதனால் இப்படி ஒரு எளிமையாக ஒரு ஜாதகங்களை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு முறை வந்து அட்சய லக்ன பദ്ധதி முறை. இந்த மாதிரி எளிமையாக ஆய்வு பண்ணுறதுக்கு நீங்களும் வந்து இதை கற்றுக்கலாம். இந்த வாய்ப்பை வந்து வர்ற ஏப்ரல் 12ஆம் தேதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதன் ஆரம்ப நிலை வகுப்பு வந்து ஆரம்பிக்குது. நீங்களும் கலந்துக்கிட்டு எங்களை மாதிரி பலன் சொல்லலாம். இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசான்களுக்கும் நன்றி கூறி, இன்னொரு ஜாதகத்தில் இன்னும் எளிமையாக வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை இன்னும் எளிமையாக எப்படி ஆய்வு பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.